வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஃபைண்ட் யோர் இன்ஸ்டாகிராம் நீஷ் இன் 10 மினிட்ஸ். ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நீஷில் வந்து உள்ளே போய் நீங்கள் எதில் சக்சீட் ஆக போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் அ நீஷ்? நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸை பற்றி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நீஷ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நீஷை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டான பீப்புள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நீஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற பெண்களுக்கு எப்படி வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறது, இளைஞர்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, அதில வந்து சீப்பான ட்ராவல்ஸ்லாம் எப்படி பண்றது? காசு கம்மியா எப்படி ட்ராவல் பண்றதுன்றத சொல்லிக் குடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி வீகன் ஃபுட் ஃபார் பிகினர்ஸ். வீகன் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ் மூலியமா வர ஃபுட்ஸ் எல்லாமே வந்து வீகன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அதில வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ வந்து சேர்க்கக்கூடாது. வீகன் டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு வீகன் ஃபுட்ஸ் வந்து நீங்க சஜெஸ்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ லவ்? நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்கணும். நான் வந்து எத பண்ணா என்ஜாய் பண்ணுவேன்? நான் எந்த மாரியான போஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து போரே அடிக்காது? ஸோ நான் எந்த மாரியான போஸ்ட் வந்து எனக்கு நெறையா கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். எனக்கு அது ரொம்ப புடிக்கும். அந்த மாரி நீங்க கேட்டுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஷன், இல்ல டெக் கேட்ஜெட்ஸ், ஃபிட்னஸ். ஸோ இந்த மாரி எந்த நீஷ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எத நீங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி செய்றீங்கன்றத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அத சூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யூ குட் அட்? நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க? நீங்க எந்தெந்த விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னா, மத்தவங்க வந்து என்கிட்ட எத வந்து ஹெல்ப்பா கேட்கறாங்க நெறையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் எனக்கு மத்தவங்கள விட கொஞ்சம் நெறையா தெரியும் அப்படின்றதையும் நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் அவுட்ஸ், சேவிங் மனி, டிராயிங் ஆர் கிராஃப்ட்ஸ். ஸோ இந்த மாரி எந்த நீஷ்ல உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பரிச்சயம் உண்டு அப்படின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டூ பீப்பிள் வாண்ட்? மக்களுக்கு என்ன வேணும்? நீங்க Instagramல இல்ல Googleல நீங்க வந்து செக் பண்ணலாம். மக்கள் என்ன சர்ச் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போடுற கன்டென்ட்ஸ் உங்களோட காம்படிட்டர்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதில லைக்ஸ் வருதா? அவங்க எந்த மாரியான கன்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பிக் பண்ற டாபிக் வந்து மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கிற டாபிக்காவும் இருக்கணும். அதே மாரி ரொம்ப அந்த டாபிக்ல காம்படிஷன் இருக்கக்கூடாது. ஃபைண்ட் யுவர் நீஷ், லவ் பிளஸ் ஸ்கில் பிளஸ் டிமாண்ட். நீங்க வந்து இந்த ஃபார்முலாவ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எத ரொம்ப விரும்புறீங்க அப்படின்றதையும், நீங்க எதுல ரொம்ப பரிச்சயமா நல்லா ஸ்கில்டா இருக்கீங்க அப்படின்றதையும், மக்களுக்கு எது ரொம்ப தேவைப்படுது. இந்த 3 விஷயத்தையும் நீங்க வந்து வச்சு உங்களோட Instagram நீஷ நீங்க வந்து டிசைன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் அதுல வந்து சவுத் இண்டியன் ஃபுட் வந்து நீங்க நல்லாவே சமைப்பீங்க. ஸோ அதுல நெறைய பேர் சர்ச் பண்றாங்க அப்படின்னா, உங்களோட நீஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி சவுத் இண்டியன் ரெசிபீஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி உங்கள இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.